அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வினேஷ் போகத் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பார்த்தோம்னா இவங்க வந்து ரெஸ்லிங்ல வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 50 கேஜி கேட்டகரியில தான் இவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ 50 கேஜி கேட்டகரியில ஃபைனல்ஸ்ல வெயிட் செக் பண்ணிட்டு அனுப்புறப்ப இவங்க ஒரு 50 கிராமோட ஒரு 100 கிராம் வந்து அதிகமாக இருந்தனால இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு ஒரு கோல்டு மெடல் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்கள அன்ஃபார்ச்சுனேட்லி டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ அதான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாவே பார்லிமெண்ட் வரைக்குமே அந்த ஒரு செய்தி தான் வந்து ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா வக்ஃப் போர்ட் ரிலேட்டடா ஒரு செய்தி வந்திருக்கு. வக்ஃப் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வக்ஃப் போர்டை வந்து வக்ஃப் ஆக்ட் அப்படிங்கிற கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? வக்ஃப் ஆக்ட். வக்ஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த வக்ஃப் ஆக்ட் அப்படிங்கிறது 1995ல வந்திருக்கும். வக்ஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இடத்துல அழகா கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னன்னு சொல்லியிருக்காங்க. த வக்ஃப் கம்ப்ரைசஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் லேண்ட் டொனேட்டட் பை ஃபாலோவர்ஸ் ஆஃப் இஸ்லாம் அண்ட் இஸ் மேனேஜ்ட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி. இந்த வக்ஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கம் இதுதான். கம்ப்ரைசஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் லேண்ட் டொனேட்டட் பை ஃபாலோவர்ஸ் ஆஃப் இஸ்லாம். ஸோ இஸ்லாமியர்கள் லேண்ட் டொனேட் பண்ணுவாங்க இல்லையா உங்க கடவுளுக்காக. ஸோ அந்த மாதிரி டொனேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி லேண்ட் இதெல்லாம் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை இஸ்லாமியர்களே வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்றோம். இதற்கான சட்டம் அப்படிங்கிறது 1995ல இந்திய அரசாங்கத்தால உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த வக்ஃப் ஆக்ட பார்த்தோம்னா கடைசியா 2013ல அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ 2024ல இந்த வக்ஃப் ஆக்ட வந்து அமெண்ட் பண்ண போறாங்க. ஒரு சில விஷயங்களை வந்து மாத்த போறாங்க. என்னென்ன விஷயங்கள் முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வக்ஃப் ஆக்ட்ல இருந்த செக்ஷன் 40 தூக்க போறாங்க. செக்ஷன் 40 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் வக்ஃப் போர்டுக்கு வந்து ஒரு லேண்டை வந்து டொனேட் பண்றேன். ஓகேங்களா? ஒரு லேண்டை டொனேட் பண்றேன். இந்த லேண்ட் வந்து கவர்மெண்டோட லேண்டா இல்ல என்னோட லேண்டா அப்படிங்கறத ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னு வைங்களேன், வக்ஃப் ஆக்ட் 1995 படி என்ன பண்ணுவாங்கன்னா வக்ஃப் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அந்த போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் சேர்ந்து ஒரு தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ட்ரிபியூனல் தான் என்ன முடிவெடுக்கும்னா இது கவர்மெண்டோட லேண்டா இல்ல பிரைவேட் லேண்டா அப்படிங்கறத டிசைட் பண்ணும். கவர்மெண்டோட லேண்ட்னா திருப்பி கவர்மெண்டே கொடுத்துருவாங்க. பிரைவேட்டோட லேண்ட் அப்படின்னா அது வக்ஃப் போர்டுக்குள்ள வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் செக்ஷன் 40 ஆஃப் வக்ஃப் ஆக்ட் வந்து நமக்கு சொல்லியிருக்கோம் 1995ல. இந்த ஒரு விஷயத்த வந்து மத்திய அரசாங்கம் இந்த அமெண்ட்மெண்ட்ல 2024 அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா சேஞ்ச் பண்றாங்க. என்ன சேஞ்ச் பண்றாங்க? வக்ஃப் ட்ரிபியூனல் தான் கவர்மெண்ட் லேண்டா பிரைவேட் லேண்டா அப்படிங்கறத கண்டுபிடிக்கும் இல்லையா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த லேண்ட் இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க கலெக்டர் தான், அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் என்ன பண்ணுவாரு, இந்த புதுசா வந்திருக்க அமெண்ட்மெண்ட் படி அது கவர்மெண்ட் லேண்டா இல்ல பிரைவேட் லேண்டா அப்படிங்கறத செக் பண்ண போறாரு. ஓகேங்களா? அப்ப வக்ஃப் ட்ரிபியூனல் கிட்ட இருந்த ஒரு அதிகாரம் இப்ப யாருகிட்ட வருது? கலெக்டர் கிட்ட வந்து வருது. ஓகேங்களா? சோ இது வந்து மேஜரா இருக்கக்கூடிய முக்கிய சேஞ்ச். ஓகேவா? சோ இந்த வக்ஃப் போர்டு அப்படிங்கறத பார்த்தோம்னா வக்ஃப் ஆக்ட் கீழே வந்து மத்திய லெவல்லயும் வந்து ஒரு வக்ஃப் போர்டு அப்படிங்கிறது இருக்கு. சென்ட்ரல் வக்ஃப் போர்டு இருக்கு. ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் வந்து ஸ்டேட் லெவல் வக்ஃப் போர்டு வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லேண்ட் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக. ஸோ இப்போ உங்க கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் லேண்ட்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எவ்வளவு மதிப்புல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 1.2 லேக் crore அளவுக்கு இவங்க கிட்ட வக்ஃப் போர்டு கிட்ட சொத்துக்கள் வந்து இருக்கு. 1.2 லேக் crore. இவங்க தான் பார்த்தோம்னா இந்தியாவில் தேர்ட் லார்ஜஸ்ட் லேண்ட் ஓனரா இருக்காங்க. வக்ஃப் வாரியம் தான். ஓகேவா? ஸோ 1.2 லேக் crore அளவுக்கு சொத்து மதிப்பு அப்படிங்கிறது இருக்கு இவங்க கிட்ட. சரிங்களா? ஸோ அடுத்தது வேற என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வக்ஃப் போர்டுக்குள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல ஒரு சில விஷயங்களை மாத்திருக்காங்க. ஓகேவா? முன்னாடி ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இஸ்லாமிய ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இப்ப என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா the bill proposes the inclusion of 2 Muslim women and 2 non-Muslim members on the board. 2 முஸ்லிம் விமன் வர போறாங்க. அதே மாதிரி 2 non-Muslim members on the board. ஓகேவா? அடுத்தது and inserts a new section to prevent the wrongful டிக்ளரேஷன் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி அஸ் வக்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதான் இந்த பாயிண்ட் தான் நம்ம சொன்னோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பாப்பாரு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ அப்ப இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் 2 சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு என்ன, இது வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் டொனேட் பண்றேன் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டியா இல்ல பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு வக்ஃப் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருந்துச்சு. அதை இப்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன வரப்போகுது,
நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே வந்து அதை பார்க்க போறாரு. சரிங்களா? 2வதா என்ன பண்ணியிருக்காங்க, முக்கியமான சேஞ்சஸ் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அத மட்டும் தான் நம்மளும் பார்க்கணும். சரிங்களா? 2வதான சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 2 முஸ்லிம் விமன இன்க்ளூட் பண்றாங்க. அதே மாரி நான் முஸ்லிம்ஸ் 2 பேர், முஸ்லிம் அல்லாத 2 பேரையும் வந்து இந்த போர்டுக்குள்ள கொண்டு வராங்க. ஓகேவா? சோ இதுதான் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சொல்லியிருக்க மேஜர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம சில மைனர் சேஞ்சஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ இதை எதிர்த்து முஸ்லிம் வாரியங்கள் எல்லாருமே வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இருந்தாலும் பார்லிமெண்ட்ல இந்த வாரம் இந்த பில் வந்து பாஸ் ஆக போகுது. சரிங்களா? சோ அத பத்தி தான் நமக்கு குடுத்திருக்காங்க. முதல்ல இம்பார்ட்டன்ட் செய்தி இதுதான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்க்குறோம் அப்படின்னா, என்னன்னா ஒரு அவார்டு. ஓகேங்களா? சோ ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் அவார்ட்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நேஷனல் சயின்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நேஷனல் சயின்ஸ் அவார்ட்ஸ், ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் அவார்ட் எப்ப குடுப்பாங்க அப்படின்னா, நேஷனல் ஸ்பேஸ் டே. நேஷனல் ஸ்பேஸ் டே வந்து ஆகஸ்ட் 23. சந்திராயன் 3, சந்திராயன் 3 வந்து நமக்கு சவுத் போல்ல போய் லேண்ட் ஆன டேட்டை தான் நேஷனல் ஸ்பேஸ் டேன்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து போன வருஷம் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சோ நேஷனல் ஸ்பேஸ் டே அப்பதான் இந்த ராஷ்டிரிய விகான் புரஸ்கார் அப்படிங்கிற அவார்டை கையில கொடுப்பாங்க. இப்போ என்ன வந்திருக்கு, ஏன் செய்தியில வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யார் யாருக்கு அவார்டு கொடுக்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம இந்த ஆர்டிகல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன கேட்டகரி ஆஃப் நேஷனல் சயின்ஸ் அவார்ட்ஸ் இருக்கு, அது யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு டோட்டலா ஒரு 56 பேர் வரைக்கும் கொடுக்கலாம் இந்த அவார்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் அவார்டு, முக்கியமான அவார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விக்யான் ரத்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விக்யான் ரத்னா அப்படின்னா, சோ இந்த அவார்ட்ஸ் இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி தான் இதை ஃபைனலைஸ் பண்ணி நமக்கு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி சயின்ஸ் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மறுபடியும் ரிஃபார்ம் பண்ணிருக்காங்க, ரீவேம்ப் பண்ணிருக்காங்க. ரீவேம்ப் பண்ணி சிம்பிளிஃபைடா மாத்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு நிறைய அவார்டு கொடுத்துருந்தாங்க, அதை கம்மி பண்ணி லிமிட்டடான நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீழே ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் அப்படிங்கறத மறுபடியும் முதல் டைமா இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரியா? அப்ப என்ன 3 கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ் இருக்கு, அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. என்ன காரணத்துக்காக அந்த அவார்டு கொடுக்குறாங்க, இந்த வருஷம் யாருக்காக கொடுத்திருக்காங்க, அதை மட்டும் தான் பார்க்க போறோம். சரியா? சோ விக்யான் ரத்னா அப்படிங்கிறது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் சயின்ஸ்ல. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, ஒரு 25 பேர் வரைக்கும் விக்யான் ஸ்ரீ அவார்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்டிங்யூஸ்ட் கான்ட்ரிபியூஷன், ஒவ்வொரு ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்களே, சோ அதுக்காக வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது விக்யான் யுவ சாந்தி ஸ்வரூப் பட்நகர் அவார்டு அப்படின்னா, அப்படின்னா யங் சயின்டிஸ்ட்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. ஓகேவா? கடைசியா பார்த்தோம்னா விக்யான் டீம் அவார்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மொத்தம் 4 அவார்டு. ஓகேவா? சோ விக்யான் ரத்னா அப்படின்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், விக்யான் ஸ்ரீ அப்படின்னா ஒவ்வொரு சயின்டிபிக் சயின்ஸ் ஃபீல்ட்லயும் வந்து அச்சீவ் பண்றவங்களுக்கு, கான்ட்ரிபியூஷன் பண்றவங்களுக்கு, விக்யான் யுவ சாந்தி ஸ்வரூப் பட்நகர் அவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா அது யங்ஸ்டர்ஸ்க்கு, யங் சயின்டிஸ்ட்க்கு. விக்யான் டீம் அவார்டு அப்படிங்கிறது டீம் கொலாபரேஷனுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரியா? சோ அந்த வகையில விக்யான் ரத்னா அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிறதுலே உயரிய அவார்டா நம்ம பார்க்கணும். அப்ப விக்யான் அவார்டு இந்த வருஷம் யாருக்கு கொடுத்திருக்காங்க, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஜி பத்மநாதன், கோவிந்தநாதன் பத்மநாபன் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? சோ தமிழகத்தை சேர்ந்தவர் தான் இவரு, அதனால ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ பத்மநாபன் அவர்களுக்கு தான் வந்து விக்யான் ரத்னா அவார்டை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு 13 சயின்டிஸ்டுக்கு வந்து விக்யான் ஸ்ரீ அப்படிங்கிற அவார்டை வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு 18 சயின்டிஸ்ட், யங் சயின்டிஸ்டுக்கு வந்து விக்யான் யுவா அப்படிங்கிற அவார்டு கொடுக்குறாங்க. கடைசியா பார்த்தோம்னா விக்யான் டீம் அவார்டு வந்து எந்த டீம் கொடுத்திருக்காங்கன்னா, இஸ்ரோவோட சந்திராயன் டீம், சந்திராயன் 3 டீமுக்கு வந்து இந்த விக்யான் டீம் அப்படிங்கிற அவார்டை வந்து கொடுத்திருக்காங்க. அவார்டு எப்ப கொடுக்க போறாங்க, நேஷனல் ஸ்பேஸ் டே ஆகஸ்ட் 23 அப்ப கொடுக்க போறாங்க. சரியா? சோ இந்த ஆர்டிகல் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான நியூஸஸ்னா அது 2 தான். சரியா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.